Example 3.45 if alpha and beta are the roots of the equation 3x square plus 7x minus 2 equal to 0, find the value of இந்த வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல a equal to 3, b equal to 7, c equal to minus 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறதுனது மைனஸ் b by a, ஆல்ஃபா பீட்டாங்கிறது c by a இல்லையா. minus b by a minus 7 by 3, இது minus 2 by 3. சாரி, இப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இல்லையா. இது எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இல்லையா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போது எனக்கு தேவை இதுதான் இல்லையா. அப்போ இது இந்த பக்கம் வந்துடும் இல்லையா. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, சாரி மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. எனக்கு இந்த பக்கம் வந்துடுது இல்லையா. அப்போது இந்த ஃபார்மெட் எப்படி இருக்கும், மேலே பாருங்கள், மேலே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கம்பதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா இல்லையா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறதுனாது மைனஸ் 7/3, மைனஸ் 7/3 அப்புறம் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2/3 ஆச்சா. இது முடிஞ்சிச்சு. அப்புறம் டிவைடட் பை மைனஸ் 2/3. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ரொம்ப ஈஸி தான், அது கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். அது என்ன பண்ணலாம், இது ஸ்கொயர் இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடாது, 49 டிவைடட் பை இது 9, 3 இன்ட்டு 3 9 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா. அப்போ ப்ளஸ் 4, 2 இன்ட்டு 2 4 டிவைடட் பை 3, இங்கே மைனஸ் வராது இல்லையா, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஹோல் டிவைடட் பை மைனஸ் 2/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 3 இன்ட்டு 49 எவ்வளோ, 147 ப்ளஸ் 9 இன்ட்டு 4 36 டிவைடட் பை 3 இன்ட்டு 9 27. அப்போது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ, 183 டிவைடட் பை 27. இந்த டினாமினேட்டர் இருக்குது இல்லையா, இதை மேலே கொண்டு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 3/2 ஆகிடும். மைனஸ் கேன்சல் பண்ணால் இது 9. வேறு என்ன பண்ணோம், அவ்வளோதான் இல்லையா. 183 இது 3 ஆல் டிவைட் பண்ணால் இது 6 3 சார் 18, 1 3 சார் 3, அப்போ இது 3. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, மைனஸ் 61/3. இது ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ரோம் லெட்ரு என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஒன்று அது ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா கியூபுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. செகண்ட் சம்மே பாருங்கள் நீங்கள், 4.44 பாருங்கள், 3.44 பாருங்கள். அந்த சம்மில் நான் விலை வரையாக போட்டிருப்பேன், அதை பார்த்து செக் பண்ணிங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் 7/3 ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2/3 இன்ட்டு மைனஸ் 7/3 டிவைடட் பை மைனஸ் 2/3. 3 3 கேன்சல் ஆகிடுமா.
கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா? இது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம, எந்த மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்கள் க்யூப்பில் இருக்குது இல்லையா? க்யூப்பில் இருக்குதுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு. 7 இன்ட்டு 7 49, 49 இன்ட்டு 7 343. இப்போ மைனஸ் 343 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27, மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 7 14 டிவைடட் பை 3 ஹோல் டிவைடட் பை மைனஸ் 2/3 வச்சுங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? அது 3 இன்ட்டு 3 43 மைனஸ் 1029 மைனஸ் 27 இன்ட்டு 14 378 டிவைடட் பை 3 இன்ட்டு 27 81 டிவைடட் பை மைனஸ் 2/3. இப்போ நான் மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள். மைனஸ் 1407 டிவைடட் பை 81. டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இன்வர்ஸ் ஆகிடும் இல்லையா? மைனஸ் 3/2 சரிங்களா? இப்போ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். என்னது 27, இது 1 இல்லையா? இதில் எத்தனை 3 இருக்கும் பாருங்கள். இதில் 9 3 இருக்கும், இதில் 469 3 இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 469 டிவைடட் பை 2 இன்ட்டு 9 18. தேங்க்யூ.